ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது எதை குறித்தும் நாம் அஞ்ச தேவையில்லை. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் 7வது வாரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக நிகழ்வுகள் வழியாக நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியில் இருந்தும் செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பவுல் தன்னுடைய இறுதி ஆசையை இறை மக்களிடம் அறிவிக்கிறார். தூய ஆவியார் எனக்கு அடிக்கடி கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னல்களும் சிறைகளும் வலிகளும் உனக்கு இருக்கிறது என்று. இனி நீங்கள் யாரும் எனது முகத்தை பார்க்க போவது கிடையாது. நான் உங்களிடமிருந்து பிரிந்து செல்ல இருக்கிறேன். நான் யாருடைய அழிவுக்கும் பொறுப்பு அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னிடம் அறிவித்தே நான் உங்களிடம் அறிவித்தேன். நீங்கள் அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டீர்கள். அப்படியே நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், அவருக்குரியவர்களாக இருங்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அவர்கள் மத்தியிலே வைக்கிறார். என் நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். வானத்தை எண்ணார்ந்து பார்த்து தந்தையிடம் அவர் வேண்டிக் கொள்கிறார். தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களை எவரையும் நான் அழிவுற விடவில்லை. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நான் உம்மிடமிருந்தே வந்தேன் என்பதை அறிந்து கொண்டார்கள். நீங்களும் நானும் எவ்வாறு ஒன்றாக இருக்கின்றோமோ அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் எனது விருப்பம். நான் இந்த உலகத்தில் இருக்க போவது கிடையாது. அதனால் தூய ஆவியாளரா துணையாளரை இவர்களுக்கு அனுப்பி உண்மையை நோக்கி இவர்களை வழிநடத்தும் என்று தந்தையிடம் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய தேவையை கடவுள் அறிந்து நமக்காக ஜெபிக்கின்ற அந்த நிலையை தான் நாம் அவருக்குரியவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கடவுள் நம்மை தேடி வந்தவர், நமக்காக ஜெபித்தவர், நமக்காக வாழ்ந்தவர், நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்காகவே மீண்டும் எழுந்து வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதை பெருமிதமாக கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். தவறுகள் செய்திருப்பின், குற்றமுறைகள் செய்திருப்பின், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க தேவையான ஆசிரியர் கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.